ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்பிஎஸ் வித்ட்ராவல் ரூல்ஸ். பணம் எடுக்கும்போது இந்த தவறுகள் செய்தால் நஷ்டம் உறுதி. அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் என்பிஎஸ் கணக்கில் முதலீடு செய்து வருபவர்கள் அதிலிருந்து பணத்தை எடுப்பதற்கு முன் விதிகளை சரியாக புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். பலர் சரியான தகவல் இல்லாமல் பணத்தை எடுக்க முயற்சிப்பதால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதோடு தேவையற்ற வரி சுமை மற்றும் வட்டி இழப்பையும் சந்திக்க நேரிடுகிறது. என்பிஎஸ் என்பது நீண்டகால ஓய்வூதிய சேமிப்பு திட்டம் என்பதால் பணத்தை எடுப்பதற்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் உள்ளன. பொதுவாக 60 வயதில் மெச்சூரிட்டி அடைந்த பிறகு மொத்த சேமிப்பில் 60% தொகையை வரி இல்லாமல் ஒரே முறையாக எடுக்கலாம். மீதமுள்ள 40% தொகையை கட்டாயமாக ஆனுவிட்டி திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும். இதன் மூலம் மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்கும். இதை பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி PFRDA கட்டுப்படுத்துகிறது. அதே நேரத்தில் சில அவசர தேவைகளுக்காக பகுதியளவு பணத்தை முன்கூட்டியே எடுக்கலாம். குழந்தைகளின் கல்வி, திருமணம், வீடு கட்டுதல் அல்லது கடுமையான நோய் போன்ற குறிப்பிட்ட காரணங்களுக்காக மட்டுமே இது அனுமதிக்கப்படுகிறது. மேலும் கணக்கு திறந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகே இந்த வசதி கிடைக்கும். அதிலும் உங்கள் சொந்த பங்களிப்பில் 20% வரை மட்டுமே எடுக்க முடியும். பணம் எடுக்கும்போது மக்கள் செய்யும் முக்கிய தவறுகளில் ஒன்று முழு தொகையவும் முன்கூட்டியே எடுக்கலாம் என்று நினைப்பது. இது தவறு. மேலும் பகுதியளவு பணத்தை வாழ்க்கையில் 3 முறை மட்டுமே எடுக்க முடியும் என்பதையும் பலர் கவனிக்கவில்லை. சிறிய தேவைகளுக்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்திவிட்டால் பின்னர் பெரிய அவசர நிலைகளில் சிக்கல் ஏற்படலாம். மேலும் KYC விவரங்கள் அல்லது வங்கி தகவல்களை புதுப்பிக்காமல் விண்ணப்பிப்பது பெரும்பாலான நிராகரிப்புகளுக்கு காரணமாகிறது. PRAN, ஆதார், பான் போன்ற விவரங்கள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளனவா என்பதை முன்பே சரிபார்க்க வேண்டும். அதேபோல் வரி திட்டமிடலை புறக்கணிப்பது ஒரு பெரிய தவறு. 60% தொகை வரி இல்லாததாக இருந்தாலும் மீதமுள்ள 40% மூலம் கிடைக்கும் ஓய்வூதிய வருமானம் உங்கள் ஆண்டு வருமானத்தில் சேர்த்து வரி விதிக்கப்படும். ஓய்வு பெறும்போது ஆனுவிட்டி திட்டத்தை தேர்வு செய்வதில் அவசரப்படுத்துவதும் தவறாகும். ஒரு முறை தேர்வு செய்த பிறகு அதை மாற்ற முடியாது என்பதால் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் போன்ற விருப்பங்களை கவனமாக ஆய்வு செய்து பல நிறுவனங்களின் விகிதங்களை ஒப்பிட்டு முடிவு எடுக்க வேண்டும். மொத்தத்தில் என்பிஎஸ்ஸில் இருந்து பணம் எடுப்பது ஒரு சாதாரண செயல்முறை அல்ல. அது உங்கள் எதிர்கால நிதி பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கும் ஒரு முக்கிய முடிவாகும். எனவே விதிகளை நன்கு புரிந்து கொண்டு அவசரப்படாமல் திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் அவசியம். ஸோ கண்டிப்பாக என்பிஎஸ் திட்டத்தில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. பணம் எடுக்கிறப்ப இந்த தவறை செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காம போயிடும். ஸோ அவசர காலத்தில் நீங்கள் பணம் எடுக்க முடியாத சுச்சுவேஷனுக்கும் போயிடும். அதனால தேவையில்லாத நேரத்தில் பணத்தை என்பிஎஸ் திட்டத்திலேருந்து எடுக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.